2023 நான் வந்து நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு ஹெல்த் இஷ்யூ வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஜாபை குவிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஜாபை நான் குவிட் பண்ணிட்டேன். குவிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த டைமில் எனக்கு வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி மந்த்லி ஆனால் கிரெடிட் ஆகிட்டே இருந்துச்சு. பட் கிரெடிட் ஆகலை அப்படின்னாவும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்துச்சு, டிப்ரெஸ்டாக இருந்துச்சு. அண்ட் ஸோ எனக்கு இல்லாத கெட்ட பழக்க வழக்கங்களே இல்லைங்கிற மாதிரி இந்த தனிமை என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஸ்மோக்கிங் அதிகமாக பண்ண வச்சு, ட்ரிங்க்ஸ் அதிகமாக குடிக்க வச்சுச்சு. அண்ட் ஸோ ஃபேப், மாஸ்டர்பேஷன், பான்கிறத நான் அதிகமாக கன்சியூம் பண்ணிகிட்டே இருந்தேன். எப்படி அப்படின்னா காலைல ரொட்டீனே வந்து இதாக தான் இருக்கும். ஒன்று பான் பார்க்குறது, இல்லையா ஸ்மோக் பண்ணுறது. இது 2 தான் என்னோட மார்னிங் ரொட்டீனாகவே இருந்துச்சு. ஓகேவா, பொறுமையாக இருந்துச்சுப்பேன். பொறுமையாக இருந்துருச்சு. இந்த 2த்தையும் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு திரும்பி உட்காந்து பான் பார்ப்பேன். இல்லை திரும்பி ஏதாவது வீடியோ எழுதணும், வீடியோக்கு ஸ்கிரிப்ட் எழுதணுங்கிறதுக்காக சும்மா எழுதணுமே பண்ணணுமேங்கிறதுக்காக பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் ஸோ அந்த டைமில் எனக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் இருந்தனால அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே எனக்கு ஒன்றா ரொம்ப 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 டவுனாக போக ஆரம்பிச்சு. எப்படி சொல்லலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டீஜென்ரேட்டான ஒரு பொண்ணுங்களுக்கு கூட என்னை பிடிக்கவே இல்லை. ரொம்ப நீ தாண்டா, நீ ஒர்த்தே கிடையாது, நீ வேஸ்ட்டு, நீ எதுக்குமே லைக்கே கிடையாதுடா இப்படிங்கிற மாதிரிலாம் என்னை சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்தும் சரி, என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் சரி, லைக் எனக்கு அந்த ஆஃபீஸில் இருந்த கொலீக்ஸும் சரி, எல்லாருமே நான் அவாய்ட் பண்ணிட்டாங்க டோட்டலாக. நானுமே மேக்ஸிமம் ஆஃப் டைம் அவங்க எல்லாருமே அவாய்ட் பண்ணிட்டேன். லைஃப் வந்து ரொம்ப டவுனாக போயிட்டே இருந்துச்சு. ஒரு சர்டன் பீரியடுக்கு மேலே எங்கள் வீட்டோட சண்டை வந்துச்சு. எங்கள் அம்மா கூட எங்கள் அம்மாவுக்கும் பிரச்சனை. நான் வந்து வண்டியில் அவங்க ட்ராப் பண்ணுவேன் ஸ்கூலில் போயிட்டு. அப்போலாம் நான் சொல்லுவேன், நான் வந்து வாழ்கிறதுக்கே தகுதி இல்லை, பேசாமல் செத்துடலாமான்ட்டுருக்கு, எனக்கு வாழவே பிடிக்கல, லைஃபே ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது, இப்படின்னு ஏகப்பட்ட தாட்ஸ் எனக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட சொல்லணும்னா மென்டலி நான் ஸ்டேபிளாகவே இல்லை. அந்த சமயத்தில் சைக்காட்ரிஸ்ட் கிட்டே போனேன். அவங்க வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாத்திரை சாப்பிடு, நல்லா தூங்கு, சரியாயிடும் அப்படின்னாங்க. அந்த மாத்திரையை போட அந்த மாத்திரையே ஒரு அடிக்ஷனாக மாறிடுச்சு. அந்த மாத்திரை இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு நான் வந்து போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்படி ஏகப்பட்ட அடி மேலே அடி விழுந்துகிட்டே இருந்துச்சு என் லைஃப்பில். பிகாஸ் இதுக்கெல்லாம் என்னடா ரீசன் அப்படின்னு நான் பார்க்கும்போது, ஐ ஜஸ்ட் டேக் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ப்ளஷர்ஸ் இன் மை லைஃப். இந்த வாலண்டியரான பெயின்னு சொல்லுவாங்க, இங் அண்ட் யங்னு சொல்லுவாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. இங் அண்ட் யங் அப்படின்னா என்ன, லைஃப்பில் வந்து பெயின் எந்த அளவுக்கு இருக்கோ அட் த சேம் டைம் ப்ளஷரும் அந்த அளவுக்கு இருக்கணும், ப்ளஷர் அந்த அளவுக்கு இருக்கோ அட் த சேம் டைம் பெயினும் அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2த்துல ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட நம்ம வந்து லைஃப்பில் பயங்கரமான ஸ்ட்ரகிள்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் லிட்ரலாக நம்ம லைஃப்பில். இது எனக்கு நிறைய டைம் தெரியவே தெரியாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆக்சுவலி வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நிறைய ஹார்டான விஷயங்கள் பண்ணுவார். லைக் வந்து திடீர்னு வந்து ரன்னிங் போவார், திடீர்னு வந்து ஹைக்கிங் போவார். ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, அவர் என்னோட வயசில் ஒரு 4-5 வயசு மூத்தவர், ஏங்க இவ்வளோ தூரம் சஃபர் ஆகிக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம், லைஃப்பில் வந்து ப்ளஷர் மட்டுமே நம்ம எடுத்துக்கக்கூடாது, நமக்கு நம்மளே வாலண்டியரான பெயின் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஸோ எனக்கு ஃபேவரட்டான யூடியூபர்ஸ் கொண்டு சொன்ன விஷயமே, பெயின் அதிகமாக நீங்களாக வாலண்டியராக எடுத்துக்கோங்க. அப்போ லைஃப் கொடுக்குற பெயின் வந்து அந்த அளவுக்கு உங்களை வந்து போட்டு வாட்டாது. பட் இது நீங்கள் வந்து ப்ளஷர் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் கொடுக்குற பெயின்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கணும். ஏன்னா நான் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் போயிட்டு இருக்கும்போது எனக்கு எந்த கஷ்டமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. லைஃப்பில் எனக்கு கஷ்டம்னாலே என்னன்னே தெரியாது. அப்படி தான் நான் வளர்ந்தேன். லைக் வந்து எனக்கு வேலை உடனே கிடச்சிருச்சு, நல்ல சேலரி வர ஆரம்பிச்சிருச்சு, கேர்ள் ஃப்ரெண்ட் உடனே எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப் செட் ஆகிட்டு, இப்படி எதுலேயுமே நான் பெருசாக ஸ்ட்ரகிள்ஸ், எனக்கு கஷ்டம் ஐயோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு எதுவுமே இருந்ததே கிடையாது. எல்லாமே எனக்கு ஈஸியாக கிடைக்கும். எனக்கு என்னாச்சு அப்படின்னா அதோட வேல்யூ எனக்கு புரியவே இல்லை சுத்தமாக என் லைஃப்பில். அது எல்லாமே கிடச்சிட்டே இருந்துட்டு திடீர்னு ஒரு சர்டன் பீரியடுக்கு மேலே எதுவுமே கிடைக்கல அப்படின்னாவும் என்னோடய மைண்ட் எப்படி ஆகிடுச்சு, நான் டிப்ரெஸ் ஆகிடுச்சு, ரொம்ப நீடி ஆகிடுச்சு. எனக்கு எல்லாமே வேணும், எனக்கு ஏன் எதுவுமே கிடைக்கல, நான் எவ்வளோ வேஸ்ட்டாக, அதாவது என்கிட்ட எல்லாமே இருந்தும் நான் என்ன பண்ணேன்னா என்கிட்ட எதுவுமே இல்லை, எனக்கு எதுவுமே வரலை, நான் எதுக்குமே லாய்க்கே இல்லை இப்படிங்கிற ஏகப்பட்ட ஒரு தாட்ஸ் வந்து எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். லைஃப்பில் உங்களில் நிறையா பேருக்குமே இப்படி தான், உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கும், உங்களை சுற்றி பார்த்தா உங்களுக்கு தூங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் இருக்கும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பாடு இருக்கும், ஒரு நல்ல வேலை இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவீங்கன்னா அதை ரெகக்னைஸ் பண்ணவே மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி தனிமையிலையும் அந்த மாதிரி ரொம்ப டிப்ரெஸ் ஸ்டேட்லேயும் நான் இருக்கும்போது எனக்கு சூசைட் தாட்ஸ் அதிகமாக வரும்போது லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் பர்தன் ஒன்று வருது. எப்படிடா சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு ஐடென்டிட்டி சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹேர் ஸ்டைல் வைக்கிறோம், டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வைக்கிறோம்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுறோம். அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் அதையும் தாண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்த ஒரே ஒரு
ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜேர்னலிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஜேர்னலிங் அப்படிங்கிறது என் லைஃப்பில் எனக்கு சூசைட் தாட்ஸ்லேருந்து மட்டும் கிடையாது, எல்லா விதமான ப்ராப்ளம்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ வரைக்குமே. ஹெல்ப்ஃபுல்லாக இந்த வார்த்தை மட்டும் எனக்கு வர மாட்டேங்குது. சரி, ஓகே, ரைட். ஸோ எனக்கு இப்போ வரைக்குமே சரி, எனக்கு ஒரு டிசிஷன் எடுக்கணும், எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை நான் ஒருவேளை திரும்பி வந்து தப்பு பண்ணிட்டேன், இல்லை நான் திரும்பி ஃபேப் பண்ணிட்டேன், இப்படி என்ன பண்ணாலும் சரி நான் என்ன பண்ணுவேன்னா அதை ஜேர்னல் பண்ணுவேன். ஜேர்னலிங் அப்படிங்கிறது உங்களில் நிறையா பேருக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம். அதில் லேட்டர் ஆஃப் த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது ரீசெண்ட் டைமில் கூட எனக்கு என்னென்னா எனக்கு எது ப்ரையாரிட்டின்னு எனக்கு தெரியவே இல்லை. ரிலேஷன்ஷிப்பா இல்லை வந்து பிஸ்னஸா அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டில் எனக்கு எது இப்போதைக்கு நான் ப்ரையாரிட்டியாக வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அப்போ ஜஸ்ட் நான் எழுதுனேன் பிஸ்னஸா ரிலேஷன்ஷிப்பா இது ரெண்டில் இப்போதைக்கு நமக்கு தேவை என்ன அப்படின்னு நான் எழுதி பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் ஃபவுண்ட் தட் பிஸ்னஸ் இப்போதைக்கு எனக்கு ப்ராப்பராக தேவையான ஒரு விஷயமே வந்து பிஸ்னஸ். அப்போது ஒரு பிஸ்னஸை நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு போயிட்டேன் அப்படின்னா, இல்லை பிஸ்னஸை நான் இன்னொரு மூணாவது இன்கம் சோர்ஸ் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற விஷயத்தில் நான் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் பிஸ்னஸில் நான் ஃபோக்கஸ் பண்ணாமல் ரிலேஷன்ஷிப்லையோ இல்லை மற்ற விஷயங்களையும் நான் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸ்லேயும் நல்லா இருக்க மாட்டேன். அட் த சேம் டைம் மற்ற எந்த ஒரு விஷயங்களையும் என்னால் வந்து ப்ராப்பரான ஒரு சர்வை பண்ணவே முடியாது, ரைட்? ஸோ அப்போ இந்த தெளிவு, இந்த ஒரு அறிவு எது கொடுக்குது அப்படின்னா ஜேர்னலிங். இன்ஃபேக்ட் நிறைய பீப்புள், அதாவது சக்ஸஸ்ஃபுல்னு நீங்கள் நினைக்கிற நிறைய பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா ஜேர்னல் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே வச்சுருக்கும் போது தான் அந்த தாட்ஸ் வந்து பெருசாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினப்போம், ஓகே, ஒரு சோஷியல் ஒகேஷன், ஒரு சோஷியல் பார்ட்டி போகணுன்னு நினப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு ஆன்சைட்டி என்ன பண்ணுன்னா, அங்கே நம்ம போகணுமா, போனால் என்ன நடக்கும், நம்மளை மதிப்பாங்களா இல்லை மதிக்க மாட்டாங்களா, ஏகப்பட்ட பிரச்சனை வருமா, இவன் ஏதாவது என்ன சொல்லிட்டானா, அவன் என்னாவது என்ன சொல்லிட்டானான்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட தாட்ஸ் என்ன பண்ணுன்னா நம்ம ரேண்டமாக மைண்டுக்குள்ளே ஓடிக்கினே இருக்கும். ஓகே, ரைட்? ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா நான் என்ன பண்ணுவேன், மேக்ஸிமம் தெரியும் எனக்குமே இந்த சோஷியல் ஆன்சைட்டிங்கிறது அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜேர்னல் பண்ணுவேன். இப்போ அங்கே போகிறனால இந்த மாதிரி வர தாட்ஸ் எல்லாமே நடந்துருமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பாசிபிள் இருக்கான்னு கேட்டால் 25% பாசிபிள் இருக்குது. பட் 75% அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அங்கே கிடையாது. ஏன்னா ஜஸ்ட் நான் போகிறேன், அந்த பார்ட்டியை பார்க்குறேன், அட்டென்ட் பண்ணுறேன், வரேன். ஏன்னா இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா என்னோட பிரெயின் கொடுக்குற ஒரு வேலை. நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஓன் பிரெயின் சொல்கிற விஷயத்தை கேட்கவே மாட்டாங்களாம். அவங்களுக்கு வேணுங்கிற போது ஐடியா யோசிக்கிறது வேறு, பட் சும்மா அந்த ரேண்டமான தாட்ஸ் வரும்போது அந்த ரேண்டமான தாட்ஸுக்கு பெருசான ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. வந்தால் வந்துட்டு போன்னு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்களாம். பிகாஸ் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நம்மளோட ஓன் பிரெயின் நம்மளை ட்ரிக் பண்ணுறதுக்கு தான் அதிகமாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீரியஸாக நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் அதை பண்ண விடாமல் தடுக்கிறது தான் அந்த பிரெயினோட மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வேலையாக இருக்கும். ஏன் அப்படின்னா பிரெயினை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு சர்டைன் பீரியடுக்கு நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்போம். காலைல எந்திரிக்கிறோம், தூங்குறோம், வேலைக்கு போகிறோம், இப்படி தான் வரும். திடீர்னு அந்த வேலைக்கு போயிட்டுருக்கவன்ட்ட போய்ட்டு இல்லை நீ வேலையை நிப்பாட்டிட்டு, இல்லை நீ வேலை செஞ்சுக்கிட்டு சைடில் நீ வந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பான், பயம் வரும். ஒரு 3 மாதம் பண்ணுவான், அதுக்கப்புறம் விட்டுட்டு போடா கழுத ஒன்றுமே இல்லைன்ட்டு போயிடுவான். ஏன்னா அவன் என்ன பண்ணுவான்னா இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டான், எனக்கு வேலையை தவிர எனக்கு பிஸ்னஸ் செட் ஆகாது. அது அவன் ஃபிக்ஸ் பண்ணலனாலும் அந்த பிரெயின் கொடுக்குற தாட்ஸுக்கு அவன் வந்து ஓவராக மனிப்புலேட் ஆகிட்டான். த திங், நீங்கள் அதிகமான பிரெயின் வந்து கொடுக்குற தாட்ஸ்லேருந்து இல்லை வந்து உங்களோட டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி இல்லை டெசிஷன் என்னால் மேக் பண்ண முடியல, இப்படி என்னவா இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வரதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜேர்னலிங் மட்டும்தான். உங்களோட தாட்ஸை ஜஸ்ட் உங்களோட நோட்டில் எழுதி வச்சுட்டு பாருங்களேன். எனக்கு அதிகமான தாட்ஸ் வரும், ஓகேவா, ரேண்டமாக ஏகப்பட்ட தாட்ஸ் அதிகமாக வரும். எழுதி வச்சுட்டு தென் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து இப்படி பார்க்கும்போது தான் தெரியும், இதுக்கான இவ்வளோ தூரம் யோசிச்சுட்டு பயந்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன், இதுக்கான இவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு இருந்தேன், இப்படி எனக்கு தோணும். த திங், அது எல்லாமே ஒரு தாட்ஸ் தான். யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு மனுஷன் அடிப்பான் அப்படின்னு பயப்படுறது வேறு, வெறும் ஒரு தாட்ஸுக்கு வந்து ஐயோ இந்த தாட் வந்துருச்சு அப்படிங்கிறது, அது எதுக்காக நம்ம பயப்படுறோம் மேக்ஸிமம் ஆஃப் த டைம்? ஏன் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு இந்த தாட்ஸே கெட்ட தாட்ஸே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். இந்த திங், மனுஷனாக பிறந்துட்ட அப்படின்னா கெட்ட தாட்ஸ் வரதான் போதும் உனக்கு, அது உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் நீ வந்து தாட்ஸ் வரக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்த அப்படின்னா கண்டிப்பாக அது வரும். ஸோ அப்போது இந்த தாட்ஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு, இல்லை இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி என்ன விஷயமா இருந்தாலும் இதில் இருந்தெல்லாம் வெளியே வரதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்க போகிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜேர்னலிங் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஜேர்னலிங்கில் நிறையா பேருக்கு நிறையா கேள்விகள் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு சொல்யூஷன்ஸ், அது எல்லாத்துக்குமே நான் இங்கே ஆன்சர் பண்ணுறேன். நம்பர் 1 என்ன மேக்ஸிமம் ஆஃப் த டைம் எல்லாருக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா ஜேர்னலிங் எப்போ பண்ணணும், காலையிலையா ஈவினிங்கா
இல்லை நடுவுலையா? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸிமம் டைம் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு என்ன தாட் வந்தாலும் உட்காந்து எழுதிடுவேன். இப்போ என்கிட்ட நோட்டே இல்லைனா கூட டக்குன்னு ஒரு துண்டு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுருவேன். அதை வீட்டுக்கு போயிட்டு என்னோட ஜேர்னலிங் டைரியில் நான் உட்காந்து எழுதுவேன். ஸோ இதுதான் நான் ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே நான் வந்து வச்சுருக்கேன், ரைட்? ஸோ அப்போது உங்களுக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். இல்லை என்னால் இவ்வளோலாம் பண்ண முடியாது கேஜி அப்படின்னா, ஒன்று காலையில் எந்திரிச்சு உங்களுக்கான அன்றைக்கான தாட்ஸை ஃபுல்லாக எழுதலாம். முந்தா நேற்று எப்படி போச்சு அப்படிங்கிறத எழுதலாம். அப்படி இல்லையா, அன்றைக்கி நைட் உட்காந்து அன்றைக்கி நாள் ஃபுல்லாக எப்படி போச்சு, அதில் நீங்கள் என்னென்ன சக்ஸஸ் பண்ணீங்க, என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் ரொம்ப உங்களை வந்து இம்பேக்ட் பண்ணுச்சு, இப்படிங்கிறத எழுதி அதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் எழுதலாம். ஸோ இப்படி நீங்கள் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஓகே அப்படிங்கிற அந்த ஒரு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இல்லை காலையில் எந்திரிக்கும் போது தேவையில்லாத தாட்ஸ்லாம் ஒரு ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நம்மளோட நாளை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இடையில ஏன் எழுதுவேன் அப்படின்னா, எனக்கு இந்த தாட்ஸ் தான் பிரச்சனையேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினப்பேன், ஆனால் அதை பண்ண முடியாமல் தடுக்கிறதுக்கான மெயின் விஷயமாகவே எது இருக்கும் அப்படின்னா அந்த தாட்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு ரேண்டமான தாட்ஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனாலே மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நான் என்ன பண்ணுவேன்னா, நிறையா எழுதிக்கிட்டே இருப்பேன், உட்காந்து இந்த ஜேர்னல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சின்ன வயசுலாம் எனக்கு எழுதுறது பிடிக்காது, ஆனால் இப்போது எழுதுறது தான் ஒரு ஹாபியாகவே எனக்கு வந்து மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு 2வது கொஸ்டின் என்ன இருக்கும் அப்படின்னா, ஜேர்னலிங்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் உங்களுக்கு சின்ன சின்ன சக்ஸஸ் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அன்றைக்கான சக்ஸஸ் அதில் எழுதலாம். இல்லையா, உங்களுக்கு ரேண்டமாக உங்களுக்கு தாட்ஸ் வந்து எனக்கு பயங்கரமாக வருதுப்பா, எனக்கு தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னா அதை நீங்கள் இங்கே எழுதி வைக்கலாம், ரைட்? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெசிஷனே எடுக்க முடியல அப்படின்னா அந்த டெசிஷன்ஸை எழுதி எந்தெந்த டெசிஷனில் அதிகமான அட்வான்டேஜஸ் இருக்கோ அந்த டெசிஷனை நீங்கள் சூஸ் பண்ணி கிட்டத்தட்ட அந்த டெசிஷனை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ ஜேர்னலிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உங்களை நீங்களே இன்ட்ரோஸ்பெக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரோஸ்பெக்டிவ்னஸ் அப்படின்னா சுய பரிசோதனைன்னு அர்த்தம். உங்களை நீங்களே கேள்வி கேட்டு உங்களுக்கு நீங்களே கரெக்டான உங்கள் லைஃபுக்கு தேவையான பதில்களை எழுதலாம். உங்களுக்கு தேவையான எல்லா ஆன்சருமே உங்ககிட்ட தான் இருக்குது ஆக்சுவலி. பட் அதை யார் ஹோல்ட் பண்ணி அதை யார் செய்ய விடாமல் தடுக்கிறா அப்படின்னா யாருமே கிடையாது, அது நீங்கள் மட்டும்தான். எல்லாரோட லைஃப்லையுமே ஒரு வில்ல இருக்கான், அவன் யார் அப்படின்னா நம்ம தான். நம்மக்கிட்ட இருக்க ஆல்டர்னேட் ஈகோங்கிறது. இதெல்லாம் நம்ம பண்ணலாமா? இப்போ நான் சொல்லிட்டு இருக்கப்போ கூட நிறையா பேருக்கு வந்து இதெல்லாம் பண்ணணுமா, பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். ஏன் அப்படின்னா மூளை சொல்கிறது கேட்குறீங்க. ஜஸ்ட் உங்கள் மூளை சொல்கிறத எப்போவுமே நீங்கள் கேட்காதீங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அது எடுத்துகிட்டு உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்களேன். இம்பேக்ட் வந்து ரிசல்ட் வந்து XXL இருக்கும். நீங்கள் நாளைக்கு பண்ணலாம் நினச்சிங்கனாலே நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு வீடியோ, இந்த வீடியோன்னு கிடையாது, எந்த வீடியோ பார்த்தாலும் அதில் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் அந்த வீடியோ பார்த்ததுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குமே தவிர, இல்லை நான் நாளைக்கு பண்ணுறேன், இல்லை இந்த வீடியோ ஃபுல்லாக முடிச்சுட்டு போய் நான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது வேஸ்ட். அதை நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் சும்மா வீடியோ மட்டும் பார்த்துட்டு என்ன மாதிரி ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க அடுத்த வீடியோக்கு. ஏன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன். வீடியோ பார்ப்பேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு நினப்பேன், பண்ண மாட்டேன். அடுத்த வீடியோ பார்ப்பேன், பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே மாட்டேன். என் லைஃப்பில் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஆனால் சேஞ்சே இல்லை நான் புலம்பிகிட்டே இருப்பேன். ஸோ இந்த வீடியோவோட ஒரு ஆக்ஷன் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நோட் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு இப்போது ரொம்ப உங்களை வந்து ஒரி பண்ணுற ஒரு தாட், ரீசெண்ட் டைமில் எனக்கு இந்த தாட் தான் நான் ரொம்ப போட்டு எனக்கு கஷ்டப்படுத்திட்டே இருக்குன்னா அது என்ன தாட் அப்படின்னு எழுதுங்க. அதுக்கு என்னென்ன ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் பண்ணால் உங்களால் இந்த தாட்ஸ்லேருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறதையும் எழுதுங்க. அதில் மெயினாக ஒரே ஒரு ஆக்ஷன் ஸ்டெப்பை சூஸ் பண்ணி அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஜேர்னலிங் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் உங்களை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கோ இல்லை நெக்ஸ்ட் ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கோ உங்களை கொண்டு போய் உங்களை வந்து சூப்பரான ஒரு ஆளாக மாற்றிடும். எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். சூசைடுக்கு அட்டன் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் மாறி லைஃபே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. சின்ன ஒரு விஷயம் ஜேர்னலிங், அதாவது எழுதுறது அப்படிங்கிறதுனால ஏன் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகாது? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நான் பர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது 1-on-1 ஆன்லைன் கோச்சிங். லிங்க் கீழே கொடுக்குறேன். ஷெட்யூல் பண்ணிட்டு நீங்கள் அங்கே அவங்க நான் உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணுறேன். ஸோ ஃபீஸ், ஸ்ட்ரக்சர், என்ன செஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அங்கே பேசிக்கலாம். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this informative video. And before that, ஷெட்யூல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரிமைண்டர் உங்களுக்கு நீங்களே செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ப்ராப்பராக அந்த ஷெட்யூல் லிங்க் மீட்டிங் வருவீங்க. ஏன்னா சில பேர் மறந்துடுறீங்க. டைம் வேஸ்ட், எனக்கும் வேஸ்ட், உங்களுக்கும் வேஸ்ட். ஸோ I will see you in this informative video and thank you for watching this video. Love you guys.